ஒன்றிய அரசோட இந்த 2024-25 பட்ஜெட் கூட்டத்தொடர்ல ஏழை நடுத்தர மக்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பல ஆப்புகளையும் தெரியாம பல ஆப்புகளையும் சொருகி இருக்கு மோடி அரசு. நடுத்தர மக்களை பெரிதும் பாதிக்கக்கூடிய இண்டக்ஷன் குறியீடு முறை நீக்கப்பட்டு இருக்கு. இண்டக்ஷன் குறியீடு முறை என்னன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கின ஒரு சொத்தை இப்ப விற்கும் போது விலைவாசி போன்றவற்றின் அடிப்படையில நம்முடைய முதலீடு கொள்முதல் விலையை சரி செய்யற முறை. இது நீக்கப்பட்டதுனால 2001-2002 நிதியாண்டுக்கு அப்புறம் சொத்து வாங்கினவங்க இப்ப விற்கும் போது லட்சக்கணக்கில் நிறைய வரி செலுத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, 2009 வருஷத்துல நீங்க ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்க விற்கும் போது அப்படி இப்படின்னு பார்க்கும்போது ஒரு 15 லட்ச ரூபாய் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த இண்டக்ஷன் குறியீடு ரத்து பண்ணதுனால அந்த லாபம் வெறும் 5 லட்சம் ரூபாயா தான் இருக்கு. சோ நடுத்தர வர்க்கம் கஷ்டப்பட்டு வாங்கின சொத்துக்களை விற்கும் போது கூட அந்த லாபத்தை அழகா லவட்டிட்டு போகுது இந்த ஒன்றிய பாஜக அரசு. தங்கத்தின் மீதான சுங்கவரி 15% இருந்து 6% குறைச்சிருக்காங்க நம்ம நிதியமைச்சர் அவர்கள். உலக அளவிலான தங்கத்துல 11% நம்ம இந்திய நடுத்தர குடும்பத்துக்கிட்ட தங்கம் இருக்கு. ஏன்னா அதுதான் சேஃப் அண்ட் செக்யூரான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைச்சு முதலீடு செஞ்சவங்களோட தலையில பெரிய இடியை இறக்கிருக்காங்க நம்ம நிதியமைச்சர். தங்கம் விலை குறைஞ்ச ஒரே நாள்ல தங்கத்துல முதலீடு செஞ்சவங்களுக்கு மொத்தமா 11 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னும் தங்க விலை குறைய குறைய இந்த இழப்பு அதிகமாயிட்டே தான் போகும். ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செஞ்சா முதலுக்கே மோசம்னு பயந்து தானே பல நடுத்தர குடும்பங்கள் சொத்துலயும் தங்கத்திலையும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு பார்த்து ஆப்படிச்சிருக்கீங்களே மிஸ்ஸஸ் நிர்மலா சீதாராமன் அவர்களே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க?